பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜு எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராஜு பழனி கிட்ட கோவப்படுறாங்க. என்னமா ராஜி, அப்படி நான் என்னமா பண்ணிட்டேன்? நீங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து மறைக்கிற விஷயத்த நான் வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன், அது தப்பான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா சித்தப்பா, கதிர் என்ன சொல்ல வரான்றத எதுவுமே புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டீங்க. இது எதுக்காக இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ராஜி கோபப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் இதுல என்னமா இருக்கு, கதிர் பிரெக்னன்சி கிட் வாங்கியிருக்கான், ஒருவேளை நீ பிரெக்னெண்டா இருக்கிறதுனால தானே அந்த மாதிரி அவன் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே நான் பிரெக்னென்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரு உங்களுக்கு சொன்னது, சொன்னது யாரு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா, நாங்களா நினைச்சுக்கிட்டோம், நீங்களா எப்படி நினைப்பீங்க, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? நான் பிரெக்னென்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்பவே கோவமா ராஜி திட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. உடனே மன்னிப்பு கேக்குறாங்க கதிர் எல்லார்கிட்டயுமே. அவ ஏதோ ஒரு மூட் அவுட்ல இருக்கா, அதனால அவ உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டா, அது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. நீ மன்னிப்பு கேட்க கூடாது, ராஜி தானே அவ அப்பா சித்தப்பான்னு யாரையும் பார்க்காம அவ பாட்டுக்கு பேசிட்டு போறா, அவதான் மன்னிப்பு கேட்கணும், நீ மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்றாங்க. உடனே பாண்டியன் இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே தப்பா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம், அது அவங்களுடைய பர்சனல், எப்ப அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ அவங்க அப்ப கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க, நம்மளா நினைச்சுக்கிட்டது நம்மளுடைய தப்பு தானேன்னு சொல்லிட்டு இப்ப பாண்டியனும் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. உடனே நம்ம ராஜி உள்ள உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு வடிவு போயிட்டு, என்னாச்சு ராஜி, எதுக்காகமா இவ்ளோ ஃபீல் பண்ணி எல்லார்கிட்டயும் அவ்ளோ சத்தம் போட்டு கத்துன, சொல்லுமான்னு சொல்லி கேக்குறாங்க. என்னுடைய ஐபிஎஸ் கனவு ஸ்பாயில் ஆயிடும் சொல்லிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேனா இல்லையான்றது எனக்கே தெரியாத போது நான் எப்படி உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்? சித்தப்பாவும் அதை புரியாம இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுறாங்க. சரி விட, இதுக்கு எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, பழனியும் ஏதோ புரியாம பண்ணிட்டாரு, அதுக்கு நீ ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்க, எது நல்லது நடந்தாலும் அது எங்களுக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு வடிவு முத்துவேல் எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ராஜி கிட்ல செக் பண்ணி பார்த்து ஒருவேளை பாசிட்டிவ் வந்துட்டா ராஜி என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.